ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய லைஃப்பில் எல்லாத்துக்குமே க்ரீன் சிக்னல் தான் இருக்கணும் அப்படின்னு என்னோடய ஆசை. ஸோ எனக்கு எதுவுமே ரெட் சிக்னலாக இருந்துடக்கூடாது. எனக்கு நடக்கிற எல்லாமே க்ரீன் சிக்னலாக இருக்கணும் அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தரோட மைண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த க்ரீன் பென் வச்சு எழுத போகிறேன். ஓகே, ஸோ ஓகே எழுதிட்டேன். பட் நான் எழுதுனது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ என்னுடைய லைஃப்பில் எனக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும், நான் வெளியில் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்துக்கும் க்ரீன் சிக்னலாக இருக்கணும் அப்படின்னு நான் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை க்ரீன் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேனே தவிர, உள்ளுக்குள்ளே என்னோடய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா எல்லாமே ரெட் கலரில் இருக்குது, பிளாக்கேஜஸாக இருக்குது. ஸோ நான் என்னோடய லைஃப்பில் ஒரு கோலை நோக்கி போகிறேன். அந்த கோலுக்காக நான் எல்லா விஷயங்களும் வெளியில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனால் என்னையே அறியாமல் எனக்குள்ள என்னோடய கோல் பற்றி இருக்கக்கூடிய லிமிட்டிங் பிலீஃப்ஸ், என்னுடைய தாட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரியான நெகட்டிவ் இமோஷன் உள்ளுக்குள்ளே நான் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்றது தெரியாமல் நான் வெளியில் இருக்க விஷயங்களை எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா இந்த ரெட் பென்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்ச் ரெட்டு. ஓகே, நான் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த க்ரீனை மட்டும் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே க்ரீன் சிக்னல் அப்படின்னு நானாக தப்பு கணக்கு போட்டுட்ருக்கேன். வெளியில் எனக்கு எல்லாமே க்ரீன் சிக்னலாக இருக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா ரெட் கலர் ஸ்பாஞ்ச் இருக்குது. ஐ ஹாவ் டு சேஞ்ச் தட் இன்னர் பிளாக். என்னோட ஆள் மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களும் சரியாக மாறும். நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்மளுக்கு வெளியில் நடக்கிற விஷயங்களை மட்டும்தான் சரி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நமக்கு உள்ளே இருக்க விஷயங்களை சரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளியில் இருக்க பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளில் இருக்கீங்களா? உங்களுக்கு எப்பவும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா? காரணம் உங்களுக்கு சுற்றி நடக்கிற விஷயங்கள் கிடையாது, உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ உங்களுடைய எண்ணங்களை சரி பண்ணணும், உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றணும், எப்போவும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஹாப்பினஸை வெளியில் தேடாதீங்க, உங்களுக்குள்ளே தேடுங்க. தேங்க்யூ.